இப்பொழுதும் நமது தென்னக ரயில்வே ஆனது ஈரோடு முதல் போத்தனூர் வரை 107 கிலோமீட்டர் நீளத்திற்கு 144.96 கோடி செலவில் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் முறிவு செய்வதற்கு நிதி ஒதுக்கியுள்ளார்கள். இந்த வேலை உடனடியாக துவங்க உள்ளது. மேலும் இந்த ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் ஜோலார்பேட்டை முதல் ஈரோடு வரை 180 கிலோமீட்டர் நீளத்திற்கு தற்போது வேலைகள் நடந்து வருகின்றன. இந்த வேலை ஈரோட்டிலிருந்து போத்தனூர் வரை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 2 வருடங்களில் முடியும். மேலும் போத்தனூர் 2ஆம் முனையமாக உருவாக உள்ளதால் போத்தனூர் வரை நமக்கு இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் கிடைத்தால் மிகவும் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும். மேலும் இந்த ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் என்பது ஒரு ரயிலுக்கு பின்னால் ஒரு ரயில் செல்லும் பொழுது அது தானாகவே அந்த சிக்னல் அந்த பிளாக் பண்ணி அதை முன்னால் செல்லும் ரயிலை பின்னால் செல்லும் ரயில் ஒரே இடைவெளியில் சென்று விரைவாக அடுத்தடுத்த ரயில் நிலையங்களை கடந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். மேலும் இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் நமக்கு கிடைத்தவுடன் ரயில்களை விரைவாக இயக்க முடியும். இப்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை வரை 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பிற்காலத்தில் இது போத்தனூர் வரை வந்தால் போத்தனூரில் இருந்தும் 130 கிலோமீட்டர் மணிக்கு செல்லும் வகையில் மேம்படுத்தப்பட்டால் ரயில்களின் பயண நேரம் குறையும். அதனால் பயணிகளுக்கு நேரம் மிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் தென்னக ரயில்வே ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கமும் இந்த திட்டத்தை வரவேற்கிறது. இந்த திட்டத்தை நமக்கு கொடுத்த நமது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய போத்தனூரினுடைய வளர்ச்சியில் மத்திய அரசானது நிதி ஒதுக்கியும் அதை தாமதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் விரைவில் துரிதப்படுத்தியிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் இப்போ ஆட்டோமேட்டிக் சிக்னல் அந்த ட்ரெயின் வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நிறைய ட்ரெயின்கள் விடுவார்கள். அப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் அதில் ஏறி எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு செல்லலாம் என்பது நல்ல முறையில் இந்த திட்டமானது வரவேற்க வேண்டிய திட்டமாகும். இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் வருவது வந்தால் நிறைய பேருக்கு நன்மையும் நடக்கும். அதே போல் இங்கே போத்தனூர் சிக்னல் ஒர்க் ஷாப் இருக்கிறது. அவர்களுக்கு உற்பத்திக்கு வேண்டிய பொருட்களும் இங்கிருந்து தயாரிப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதே போல் இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் வரும்போது கேட்டுகளில் இருக்கும் கேட் கீப்பர்களுக்கு சுலபமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு தடவை கேட்டை மூடிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது திறக்கும்ன்ற அவசியம் அது பாட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் அதே போல் இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் டிரைவர்கள் ஓடும்போது அதை எதிர்பாராமல் அவர்கள் தூங்கிவிட்டாவே இதாக இருந்தால் கூட ட்ரெயின் அதே இடத்தில் நின்றுவிடும். ஏனென்றால் மறுபடியும் போகாது என்பதும் இதில் ஒரு தெரிவிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தற்போது சிக்னலிங் என்பது நமது எஸ்எம் ரூமு மற்றும் கேபின் மற்றும் கேட் கீப்பர் ஆகியோர்கள் துணையுடன் நடந்து வருகிறது. இதனால் சமீபத்தில் கூட ஒரு கேட்டு மூடாததால் பள்ளி குழந்தைகள் சென்ற வேன் விபத்திற்கு உள்ளாகி நிறைய குழந்தைகள் உயிரிழப்பு ஏற்பட்டது. இது ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய வேலைகளும் குறையும். சிக்னல்களும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். மேலும் அந்த லோக்கோ பைலட்டானவர் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தால் ஒரு நொடி தூங்கிவிட்டால் கூட அந்த சிக்னல் மின்சார சப்ளையை துண்டித்து அந்த வண்டியின் இயக்கத்தை கட்டுப்படுத்திவிடும். மேலும் நம்ம போத்தனூரில் உள்ள சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் தொழிற்சாலைக்கும் இதன் மூலம் நிறைய ஆர்டர்கள் கிடைத்து இந்த சிக்னலிங் சிஸ்டத்தை நமது ஈரோடு முதல் போத்தனூர் வரை இம்ப்ளிமெண்ட் செய்ய மிகவும் இது வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.